தாமதமாக வர்றவங்க எப்பவுமே தாமதமாக தான் வருவாங்க. ஒரு அலையில் சொல்லுங்க, நீங்கள் தாமதம் ஆயிடாதீங்க. ஆசீர்வாதம் எப்பவுமே, நான் போன வாரமே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களிடத்து எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் 40 நாளில் கானானுக்குள்ள கொண்டு போயிருப்பார். ஆனால் அவங்க 40 வருடம் ஆக்குனார்னா, இவங்க முறுமுறுப்பு, குணம், சுபாவங்கள் மாறுவதற்காக ஆண்டவர் காத்திருந்தார். ஆனால் 40 வருஷத்தில் குணம் மாறவே இல்லை. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற என்ன மாறல சொல்லுங்க? சுபாவம் மாறவே இல்லை. இன்னைக்கும் நம்ம வாயின் வார்த்தை, நம்முடைய பார்வை எல்லாமே இன்னைக்கு பாவ அறிக்கை பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, இதனுடைய நாட்கள். நீங்க நிறைய பேர் நல்லா கவனிச்சு பாருங்க, சிலருக்கு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, ஆசீர்வாதம் ரொம்ப லேட்டாகவே இருக்கும். நன்மை வர்றது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் காத்துட்டு நம்ம நிறைய காரணங்கள், ஆண்டவர் காரணம் இல்லைங்க, நம்ம தான் அதுக்கு காரணம். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையே நீங்க தான். டியூரேஷன் டேட் 40 வருடம் கூட வரலாம். உங்க ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிற விட உங்க சுபாவங்கள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை சாப்பிட்டாங்க, காடையை சாப்பிட்டாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. தேவன் மேக ஸ்தம்பத்தில் பகல்லையும் இரவு அக்னி ஸ்தம்பம் அவங்க கூட தான் இருந்தது. ஆவியானவர் கூட தான் இருந்தாரு. சமூகம் முன்னாடி தான் போயிட்டு இருந்தது. ஆனாலும் அவங்க சிலை வணக்கத்தை விடலை, ஆனாலும் குறை சொல்றதை விடலை, ஆனாலும் மோசையை விரோதமாய் முறுமுறுக்கிறத விடலை. இவங்க அடிக்கடி ஆண்டவரை குற்றப்படுத்திட்டு இந்த விடவே இல்லைங்க. அதனால தான் கடைசி வரைக்கும் அவங்கள நோட் பண்ணி பாருங்க, 40 வருஷம் ஆயும் கூட அவங்க எகிப்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் ஏன் உங்க ஆசீர்வாதம் உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய சமூகம் சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் பலகைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஆசாரியர்களுக்கு பின்னாடி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்க. அவங்க வேற எதையும் ஃபாலோ பண்ணல. ஆமை, தூதர்கள் முன்னாடி பின்னாடி காவல் காத்தாங்க, சமூகம் முன்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தது. இப்ப நீங்க அப்படி அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. கரெக்டா தான் இருக்கீங்க. ஆண்டவர் ஆர்ப்பரிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் அந்த டியூரேஷன் டேட் குறையும். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. தாமதிப்பது இல்லை, தாமதிப்பது இல்லை. இன்னைக்குள்ள டாபிக் தாமதிப்பது இல்லை. சொல்லுங்கப்பா. प्रभु देर नहीं करेगा, प्रभु देर नहीं करेगा, हम विलंब करेंगे, परमेश्वर कभी देर नहीं करेगा. उनका चमत्कार देरी नहीं है, उनका आगमन देरी नहीं है, उनका अद्भुत देरी नहीं है, उनका आशीर्वाद देरी नहीं है. आज ही टुडे அவருடைய தாமதம் வருகை தாமதம் இல்லை. ஆமென். அவருடைய வருகை தாமதம் இல்லை. அற்புதத்துக்கு தாமதம் இல்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று நடக்க போகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, வார்த்தையை கேட்டு போகும்போது ஆமென், சுகமடைந்த இயேசு வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஜனங்கள் அவங்க பசியா இருக்கிறது ஆண்டவர் விடவே இல்லை. வார்த்தையை கேட்டவங்க ஐயோ 3 நாள் ஆயிடுச்சு, தாமதமாக இவங்க போனாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி அப்பா சாப்பாடு கொடுத்தாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் வேலையில் தாமதம், உன் வாழ்க்கையில் தாமதம், உன் படிப்பில் தாமதம், உன் குடும்பத்தில் தாமதம், எங்கும் தாமதம், எப்போதும் தாமதம், உன் நன்மையெல்லாம் தாமதம். லேட், டிலே, 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 லேட், லேட், லேட் இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ரைட் நவ், இன்றைக்கே, இன்றைக்கே உனக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கே நடக்கும். நாளைக்கல்ல, இன்றைக்கே. தாமதம் அல்ல. எஸ், அற்புதம் தாமதம் இல்ல, ஆசீர்வாதம் தாமதம் இல்ல, பலன் தாமதம் இல்ல, உன் உயர்வு தாமதம் இல்ல, இன்கிரிமெண்ட் தாமதம் இல்ல, உன்னுடைய பதவி உயர்வு தாமதம் இல்ல. டுடே. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எடுத்து வாசித்து பார்க்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வேகமா வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
இன்னைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா, தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வாக்கு தாமதிப்பதில்லை. கடந்த வாரத்தில் என்ன செய்தியை கேட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் கர்த்தர் சொன்ன, எல்லாரும் சொல்லுங்க பிரதர்ஸ், உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பேசலையா? கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேறும். எதுக்கு ஆவியான இந்த மாசத்தை சொன்னார் தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அதே வார்த்தையை, வாக்கு தாமதமாவதில்லை. அவர் கொடுத்த பிராமிஸ் வேர்டு ஜனவரி ஆமேன் 31ஆம் தேதி டிசம்பர் 31 நீ பிராமிஸ் கார்டு வாங்கிட்ட. ஆமேன். ஆலயத்தினுடைய ஆமேன் வாக்கு தத்துவம் ஆண்டவர் 31 இரவு நம்மோடு பேசினார். காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும். சரிதானா? ஆண்டவர் நிரப்புவார். ஆமா, அது வருஷம் முடியல. ஆமேன். பாதியிலே கத்தரதை நிரப்புவார். ஆமேன். வாக்கு தாமதம் இல்லப்பா. வாக்கு கொடுத்தவர் மனுஷன் அல்ல, தெய்வம். பைபிள் சொல்லுகிறது வாக்கு தாமதம் இல்லை, வருகை தாமதம் இல்லை, அவருடைய வார்த்தை தாமதம் இல்லை, தரிசனம் தாமதம் இல்லை, ரட்சிப்பு தாமதம் இல்லை. ஓ ஜீசஸ், ஹலோ ஹலோ, கவனிக்கிறியா? நீ தாமதம் உனக்கு இனி இல்லை. சில புண்ணு உடனே ஆறும். எந்த புண்ணாவது நாள்பட ஆறணும்னு எதிர்பார்ப்பீங்களா? कोई घाव जल्दी सूख जाता है, कोई घाव जल्दी सूख जाता है कि नहीं? कोई घाव बहुत दिन हो जाता है. कैसे आप चाहेंगे जल्दी सूखना? यस. சில புண்ணு ஆறாத புண்ணு நாட்களாக விரும்புவீங்களா, இல்ல உடனே அந்த இடத்துல சுகமாகணும் விரும்புவீங்களா? காய்ச்சல் வந்தா ஒரே நாள்ல, ஒரு வயிற்று வலி வந்தா, டிஸ் என்ட்ரி வந்துச்சுன்னா ஒரே நேரத்துல, நாளா ஒரே நேரத்துல ஸ்டாப் ஆகணும். என்னெல்லாம் ஆசை பாருங்களா. சரிதானா? ஆமா, அப்படிதானே. ஒரு தலைவலி வந்துச்சுன்னா உடனே ஏதாவது சாரிடான் போடு, இல்ல இல்ல அனாசின்னு போடு, எதையாவது ஒன்று போடு. ஆக மொத்த தலை நீ சரியாக மாட்டேங்கிற, தலை மட்டும் சரியானுமா? ஆளை பாரு, என்ன அழகு பாரு. எப்படி நீ சரியாக மாட்டியா, ஆனா தலை சரியாகணுமா? நீ சரியாக, தலை ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். சரி, ஓகே, நான் மேட்டருக்கு வரேன். இப்ப எதுவுமே உடனே குயிக் ரெமெடி. சரியா? சாப்பாடா உடனே வேணும். சரிதானா? நீ நினைச்சது உடனே கிடைக்கணும். இதுதான் விரும்பிட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டா? சர்ச்சிட்டு வந்ததும் ஆண்டவர்கிட்ட வர்றதும் உடனே உடனே இடத்த வாங்கணும், வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், உடனே ஆபீசர் ஆகணும். 4 பேத்துக்கு முன்னாடி என்னை எல்லாம் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி கோட் சூட்டு போட்டு போகணும், எல்லாம் நல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். ஆண்டா சொல்லாரு எதுவுமே தாமதம் இல்லப்பா, कोई देरी नहीं है, सब कुछ जल्दी होने के लिए तुम चाहते हो, लेकिन जल्दी होने के कारण जल्दी हो जाएगा. சீக்கிரமா கிடைச்சிரும், வியாதி சீக்கிரமா குணமாயிரும். ஆனா ஆண்டோட வாக்கு தத்துவம் பைபிள் சொல்லுகிறது, இயேசு வருகிறேன் என்று சொன்னவர் அவர் வந்துட்டாங்க கூட பரவாயில்லன்னு ஆசையா இருக்குல்ல. கரெக்டா? நிறைய பேர் சொல்றீங்க எப்போது வருவீர் ஐயா, அதிகமா பாட்டை பாடிடுவோம். கரெக்ட் தானே? சொல்லுங்க ஆமாவா இல்லையா? இயேசு வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வாக்கு தத்தம் வாக்கு தாமதிப்பதில்லை, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இது பெரிய வாக்கு தத்தம் பிரதர். இருக்கிறதுல பெரிய பிராமிஸ் என்ன தெரியுமா? சரியா சொல்லுங்களேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பிள்ளை சீக்கிரமா வீட்டுக்கு வரதா விரும்பும். கரெக்டா? அப்படியே போய் பாருங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வேலையை விட்டுட்டு, ஏங்க பிரதர் என்ன சொன்னேன், அப்படித்தான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதா விரும்புவோம். நிறைய புருஷர்கள் நினைக்கிறாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு, அது வேற விஷயம். நான் அவங்கள பத்தி பேசுறேன். நிறைய வீட்டம்மா இந்த ஆள் வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக வரட்டும், தூங்கினதுக்கு அப்புறம் சோறை போட்டு வச்சிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடினதுக்கு அப்புறம் வந்து சோறை உண்டுட்டு படுத்துக்கிட்டோம். அதை சொல்ல நம்ம பைபிள் சொல்லுகிறது, அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அது தாமதமாகாது, தாமதமாகாது. கை உயர்த்தி தாமதமாகாது, தாமதமாகாது. போறேன்னு சொன்னவன் சீக்கிரம் வருவான். கரெக்டா? மனுஷன் போறேன்னு சொன்னவன் சீக்கிரம் வரமாட்டான், செய்யற காரியத்தை சீக்கிரமாவும் செய்ய மாட்டான். டெய்லி டிலே டிலே, எதுவுமே டிலே. எந்திரிக்கிற டிலே, அப்புறம் சாப்பிட்றதுக்கு டிலே, தூங்குறதுக்கு டிலே, எந்திரிக்கிறதுக்கு டிலே, நடக்கிறதுக்கு டிலே, அப்படியே டிலே 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 டிலே. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்கிறவர் அல்ல, அவர் தாமதிக்கிறவர் அல்ல. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். வாக்கு நிறைவேறும், வாக்குகள் நிறைவேறும். வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. கரெக்டுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப ஃபீலிங்ஸோட வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஃபீல் பண்ணாத,
நடக்கல, கிடைக்கல, வரல, எனக்குன்னு இப்படி அமையணுமா, இதெல்லாம் கேள்வியோடு தான் உட்கார்ந்துருக்கீங்க. கேள்விக்கு ஒரே ஆன்சர், நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் தருகிறேன், சீக்கிரமாய் உனக்கு கொடுக்கிறேன், சீக்கிரமா உங்க கையில தந்துடுறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க எதெல்லாம் நீங்க நினைச்சு வந்தீங்களோ அதெல்லாமே சீக்கிரமா கிடைக்கணும்னா இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் பற்றி காட்டிலும் நீ கொடுத்த வாக்கு தாமதிப்பதில்லை ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் டிலே பண்றாரு? ஏன் ஆண்டவர் வருகைக்கு தாமதம்? என்னங்க சீக்கிரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு இயேசு வந்துட்டாருன்னா கரெக்டாக இருப்பேன், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் தெரியாது, அப்படிதான் நான் சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் லேட் ஆகிறது காரணம் வேற ஒன்றும் இல்லைம்மா. அவர் வருவதற்கு காரணம், தாமதமாவதற்கு காரணம் பைபிள் என்ன சொல்லுது? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி ஆண்டவருக்கு ஒரு பொறுமை இருக்கு. பொறுமை உள்ளவங்கள கை உயர்த்தி, தீரஜ் கிஸ்கா अंदर है वो हाथ उठा सकते हैं. பொறுமை உள்ளவங்கள கை உயர்த்தி, அல்லேலூயா, तुम्हारा नाम धीरज है, तुमको धीरज है? அல்லேலூயா. அவன் பேரே பொறுமைங்க. தீரஜ்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பொறுமை. பார்த்தா எப்படி இருக்கான் பாருங்க, பொறுமையா இருக்கானா? சோதரம். அவங்க அப்பா அம்மாவை கேட்டா தெரியும். धीरज है? वो धीरज है, उनका अंदर धीरज है. சாந்தம், பொறுமை, கிரேஸ்ங்கிற பேர் வச்சவங்கிட்ட எல்லாம் இருக்காது. சரியா? கிரேஸ்ங்கிறவட்ட கிரேஸே இருக்காது. குணவதி, குணாளன், குணசீலன், குணசேகரன் பேர் பாருங்க எப்படி எல்லாம் வச்சுக்காம பாருங்க. அப்படி குணவதி, குணசீலன், குணசீலி, குணசேகரன், எப்படி குணா, அடுத்தது கிரேஸ், கிரேசி, அடுத்தது ஹல்லேலூயா, அன்பு, அன்பழகன், அப்படியே வைப்பாங்க. ஆனா ஒண்ணு இருக்காது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், அவர் பொறுமையா இருக்கிறார்னா, சும்மா சொல்லுங்களேன், ஆண்டவர் பொறுமையா இருக்கார். எனக்காக அவர் பொறுமையா இருக்கார். அவர் என் எதிரியை அட்டாக் பண்ண அவரால் முடியும். எனக்கு எதிர்த்து நிற்கிறவனுக்கு அப்பவே கிடைக்கும். நீ ஜோம் பண்ற பாத்தியா, அவனை தொடும். அவர் ஏன் அமைதியா இருக்காருன்னா, அவன் கெட்டு போகக்கூடாது, உன் பிள்ளை கெட்டக்கூடாது, உன் புருஷன் கெட்டு போயிடக்கூடாது. ஹலோ, நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணலைன்னா என்ன, ஒரு நாள் சர்ச்சுக்கு வராம இருந்தா என்ன, ஒரு நாள் பைபிள் வாசிக்காம படுத்தா என்ன, கொலையா பண்ணிடுவார் ஆண்டவர். பண்ண மாட்டாரு. நாளைக்கு நீ திருந்தி படிப்பியான்னு பாப்பாரு. நான் சர்ச்சுக்கு வரலன்னு என்ன, ஆண்டவர் என்ன வெட்டியா சாச்சிடுறாரு. வாயில நீ பேசுறதான் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஜெபம் பண்றா, ஆமா நீ பண்ணு. உன் ஜெபத்துக்கு வெயிட் பண்றாரு, நீ பாடுறதுக்காக வெயிட் பண்றாரு, நீ ஆராதிக்கிறதுக்கு வெயிட் பண்றாரு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. நீ ஆராதிப்பியான்னு பாக்குறாருயா, நீ துதிப்பியான்னு பாக்குறாரு. நீ நினைக்கிற ஸ்தோத்திரம் பண்ணல, பண்ணு, என்னால முடியாது, அமைதியா இருக்க நினைக்காத. அமைதியா இருக்காரு இல்ல, அவர் உனக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு பொறுமை இருக்கு. மனுஷன் சொல்லுவான், என் பொறுமைக்கு எல்ல இருக்கா, பேச இருக்கா பொறுமைக்கு, உனக்கே இல்லை. ஆனா அவரு சொல்ற எனக்கு பொறுமை இருக்குங்கிற. எப்படி பொறுமையா? அது இழுத்து வாசி. எப்படி பொறுமையா? நீடிய பொறுமை. அதனாலதான் உயிரோட இருக்கிற, இல்லைன்னா பொட்டுன்னு போயிருப்பேன். उसका बहुत धीरज है भाई, आपका है, उसका सीमा है भाई, धीरज की सीमा है. मुझे क्रोधित मत करना. यस करेक्ट. கோபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, இருக்கா? அன்லிமிட்டடா வர்றதெல்லாம் கோபம் தான், அன்லிமிட்டடா வர்றதெல்லாம் எரிச்சல் தான், இதெல்லாம் அன்லிமிட்டட் டாக் தான். ஹலோ, இருக்கீங்க அம்மா? ஆமா. எப்படி அட பேச, உன் லைஃப்ல அன்லிமிட்டடா இருக்கிறது என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற சொல்ல. ஏங்க அன்லிமிட்டட் டாக்க கேக்குறீல்ல, 10 நாள் சேர்த்து கிடைச்ச பூஸ்டப் போட்டு இருக்கியா இல்லையா? உன் வாழ்க்கையில அன்லிமிட்டடா இருக்கிறதெல்லாம் என்னது? ஐயோ என்ன புண்ணியவான்கள் பாரு, உட்கார்றத லட்சணத்தை பாரு. உங்ககிட்ட இருக்கிற அன்லிமிட்டட் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு சொல்லு, என் பொறுமைக்கு எல்லை இல்லை ஆண்டவரே, அது அன்லிமிட்டடு. என் அன்புக்கு அன்லிமிட்டடு, என் சாந்தத்துக்கு அன்லிமிட்டடு, என்னுடைய நேசத்துக்கு அன்லிமிட்டடு, என் ஐக்கியத்துக்கு
நீங்க வர போறீங்க. நீங்க என்ன கேட்ச் பண்ண போறீங்க, என்ன ட்ராக் பண்ண போறீங்க, என்ன ரிசீவ் பண்ண போறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கியா இருக்கியா? நான் பேசுறத புரியுதா உனக்கு? யா, உன்னை பார்க்க வந்த இயேசு உங்ககிட்ட இருக்கிற என்னெல்லாம் பார்க்கறாரு. இன்னைக்கு அன்லிமிட்டடா இருக்கிற கோபத்தை எடுத்துரு வெளியே. அதுதான் முடியல, உட்காரு, அழு. எனக்கு நீடிய பொறுமை உண்மை போல எனக்கு வேணும். ஏன் எனக்கு தாமதம்? ஆசீர்வாதம் ஏன் தாமதம்? ஏன் வேலை இல்ல? ஏன் குழந்தை இல்ல? ஏன் கல்யாணம் இல்ல? ஏன் வீடு இல்ல? ஏன் பணம் இல்ல? ஏன் பொருள் இல்ல? அன்லிமிட்டெட் கோபம் உனக்குள்ள இருக்கு, அன்லிமிட்டெட் எரிச்சல் உனக்குள்ள இருக்கு, அன்லிமிட்டெட் பொறாமை உனக்குள்ள இருக்கு, ஜலஸ், இதெல்லாம் அன்லிமிட்டடா இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென். அப்பா, உங்க பொறுமை எனக்கு தாங்க. கேப்பையா? சொல்லுங்களேன். आपके अंदर के जो धीरज है मुझे दीजिए प्रभु, वो अनलिमिटेड हमें वो हमें रोक नहीं सकता है. रोज हमको प्रतिदिन एकदम प्रभु भर दे रहा நிரப்பிட்டே இருக்காரு. அம்மா சோத்திரம், கனவு கண்டது போதும். சோத்திரம், நீ கனவு கண்டு வாழ்க்கையா வந்த, ஆனா நீ நினைச்சது எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் சாதிக்க முடியல. ஒத்துக்கிறியா? நீ நினைச்சது ஒண்ணும் கூட இது வரைக்கும் சாதிக்கல. பிறக்கும் போது நிறைய கனவோட தான் பிறந்த, ஆனா எதுவுமே உன்னால சாதிக்க முடியல. ஏன்? ஆண்டவர் எதிர்பார்த்தது எதுவுமே உங்ககிட்ட இல்ல. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அன்பு அன்லிமிட்டடா தாங்க, எனக்குள்ள கிருபை அன்லிமிட்டடா தந்துட்டு இருக்கீங்க, எனக்குள்ள இருக்கிறது எல்லாம் அன்லிமிட்டடா வரணும் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுவியா? ஆமே. தெய்வீக சமாதானம் வாழ்க்கையில வரணும், அது அன்லிமிட்டடா என் வாழ்க்கையில இருக்கணும். அம்மா, ஏம்மா இப்படி உட்கார்ந்து இருக்கிற? அற்புதம் நடக்கணுமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆமே. எனக்கு எதுவுமே தாமதம் இல்லை ஆண்டவரே. சொல்லுவையா? எனக்குள்ள எதுவுமே தாமதம் இல்லை, எனக்கு நீ வருவதற்கு தாமதம் இல்லை. எனக்குள் பொறுமையை தாமதிக்கிறீர் அல்லப்பா, எனக்குள் பொறுமையை தாங்க. நீ நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பதை போல நான் எனக்குள்ளே வேணும். ஆமென். கை உயர்த்தி வராம சொல்லுங்க. நம்பர் 1, கர்த்தருடைய வாக்கு தாமதிப்பதில்லை. நம்பர் 2, ஆமென். ஆமென். கர்த்தருடைய வாக்கு எதுவுமே தாமதிப்பதில்லை, நிறைவேறும். நம்பர் 2, ஆமென் ஆமென். நம்பர் 1ல என்ன பார்த்தோம்? எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். எப்படிங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? நீங்க கெட்டுற கூடாது. ஹலோ, பொருளை வைக்கிறோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். எதுக்கு? பால் காலையில வச்ச பால் சாயந்தரம் வரைக்கும் காய்ச்சி வச்சாலும் அது என்ன ஆயிருதுங்க? சொல்லுங்க, கெட்டு போயிருது. அப்படிதானே? ஆமென். இறந்து போன பாடியும் கூட அவன் எங்க கொண்டு வைக்கிறாங்க? ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. எதுக்குன்னா அது கெட்டு போயிடக்கூடாது. எங்க செத்து போனமே கெட்டு போய் தான் இருக்குது, அதையும் கூட என்ன செய்யறாங்க? ஏமா தமிழ்ல தானே பேசுறேன். எங்க வைக்கிறாங்க? ஆமா, मुर्दा हुआ बॉडी के कहाँ रखता है जी? फ्रीजर में रखता है ना जी. वो तो मरा हुआ आदमी के क्यों बाहर रखना? वो तो मरा हुआ ना, वो लाश भी बदबू नहीं देना, इसलिए कहाँ रखता है लोग? फ्रीजर में रखता है ना. அப்போ முதல்ல மீன் செத்து போச்சு. செத்து போனது வெளியே வச்சா என்ன? கெட்டு போயிருமா? அட பேசியா, மீன் செத்து போனாலும் கெட்டு போகுமா? கறியை வெட்டித்தான் கொண்டு வரான். வெளியே வச்சா காலையில வெட்டின கறி மதியானம் 6க்குள்ள கெட்டு போயிருமா? அப்போ செத்தாலும் கெட்டு போகுமா? அந்த கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரீசர்ல உள்ள தள்ளுறோம், கிலோ கணக்கா உள்ள தள்ளுறோம். நேத்து வச்ச சாம்பார் 1 வாரமா உங்களுக்கு கிடைக்குது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஃப்ரெஷ். 1 வாரம் இதுதான் தின்னு. ஆமா, பாயாசமா தின்னு, பருப்பா தின்னு, டெய்லி இந்த ஃப்ரீசர் உள்ள வச்சு தின்னு 1 வாரமா தின்னு கெட்டு போகாம இரு. அல்லேலூயா. நான் உன்னை சொல்றேன், செத்து போன பொருள், அதாவது கெட்டு போக கூடாது மனுஷன் நினைக்கிறான். என் சரீரம், என் ஆத்துமா, என் ஆவி செத்து போயிடுச்சு. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ, என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்ததோ, அன்னைக்கு என்னுடைய பாடி டெட் பாடி ஆயிடுச்சு. என்னை கொண்டு எப்படி ஃப்ரீசர்ல வைக்கிற மாதிரி அவர் செய்யறது எல்லாம் வார்த்தையை கொண்டு உப்பை போட்டு கெட்டு போகாம பாதுகாக்கிறார். அக்னியை அனுப்பி கெட்டு போகாம பாதுகாக்கிறார். ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சூடு ஏத்துவோம். தமிழ்ல தானே பேசுறேன். உட்கார்ந்து இருக்கிறிய வெயில்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து வாயை திறந்து சொல்லு. ஒரு பொருள் கெடக்கூடாது, சூடு ஏத்துறோம். ஒரு பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் கெட்டு போக கூடாது, உப்பை போடுறோம். ஆனா ஆமாவா இல்லையா? ஒரு பொருள் கெட்டு போக கூடாதுன்னு அதை தண்ணியை போட்டு கழுவுறோம். அட ஆமாவா இல்லையா? அப்ப தண்ணி, உப்பு, நெருப்பு தேவைன்னா நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, உன்னை பூமிக்கு
உப்பா இருக்கிறார். ஆமென். உப்பு எதுக்கு ஆண்டவர் உப்பு அடையாளம் காட்டினார்னா நீ கெட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையான உப்பு உனக்குள்ள ஆண்டவர் போட்டிருக்காரு. நீ அது உப்பா இருந்து இந்த பூமியை கெடாம பாத்துக்க. ஹalleluya. ஆமென். ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு நெருப்பு தேவை. ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு குளிரூட்டக்கூடிய சாதனம் ஃப்ரீசர் பாக்ஸ் தேவை. நான் கெடாமல் இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவை. நான் கெடாமல் இருப்பதற்கு தேவனுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. சொல்லுவாயா திறந்து, प्रभु मैं बर्बाद नहीं होना है, कोई सामान बर्बाद नहीं होना है, तो ना तो वो फ्रीजर बॉक्स में रखता है ना, जो ठंडा बॉक्स में हमें फ्रिज में रखता है, नहीं तो उसके आग में लगा करके करते हैं, उसको सुखा करके जैसे सूखा मछली बना करके रोज गरम करके रोज गरम करके बदबू देता हुआ खाना को बच्चे के खिला देते है ना. सही बात है ना. तब गरम क्यों करते हैं? वो खराब ही नहीं होना. ठंडा में क्यों रखते हैं? वो खराब नहीं होने. मैं बताता हूं, ये वचन जिसका अंदर है वो खराब ही नहीं होगा. இந்த வசனம் யாருக்குள்ள இருக்கிறதோ ஏமா சொல்லு, நீ உன் கண்கள் கெடாமல் இருக்க, உன் வாயின் வார்த்தைகள் ஆமென் பாதுகாப்பா இருக்க, உன் எண்ணங்கள் பாதுகாப்பா இருக்க, உன் சிந்தை பாதுகாப்பா இருக்க. அவர் வராருன்னா இன்னைக்கு நைட் ஒரு எக்கால சத்தம் வரும். போதும் இந்த இந்த பம்பு மாதிரி கை அடிச்சது போதும். சம எதுக்கு இருந்தாலும் இப்படி அடிக்கிறது, அந்த பம்பாய் மிட்டாய் விற்கிற மாதிரி ஏமாத்துறது, கையை தட்டி ஏமாத்தாது. நீ இன்னைக்கு வந்தா நீ போவியான்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. வாங்குறதெல்லாம் வட்டி, அதுக்கு வேற ஜெபம், கடனை கட்டு ஆண்டவரே, பண்றதெல்லாம் பாவம், மன்னியும் ஆண்டவரே. பண்ணும்போது தெரியலையா? பண்றதுக்கு முன்னாடி தெரியலையா? பேசுறதுக்கு முன்னாடி தெரியலையா? கத்தோட கிருபையினால் நான் சொல்றேன், பாஸ்டர் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. உங்களை கேளுங்க, சாரின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் நடந்துக்க மாட்டோம். ஒருவேளை பை சான்ஸ் அப்படி ஒருவேளை சாரி கேட்குற அளவுக்கு நடந்ததுன்னா நாங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிட்டே இருப்போம். இதாங்க லைஃபு. எதுக்கு எடுத்தாலும் சாரி. அந்த கிராமர்லேருந்து கிழிச்சு வெளியே தூக்கி வீசிடுங்க, சாரி வேண்டாம். ஆண்டவர் கிட்ட எப்போ வந்தாலும் ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கேன் ஆண்டவரே. நீ எங்கே? இங்கே இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? இங்கே இருக்கிறேன். ஐ எம் ஹியர் சொல்ல, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்ல. எங்க சொல்ல முடியுதா? அவர் தாமதிப்பதில்லப்பா. உன் லைஃப்ல கொடுக்க வேண்டியது அவர் எப்பவுமே டபுள் கிரீனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஒரு மெசேஜ் எப்படி ஒரு டிக் ப்ளூ டிக் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹாப்பி ஆயிரும். ஓ பார்த்துட்டாங்கன்னு. நான் சொல்றேன், சிலுவையில் என்னைக்கு மரிச்சார் அப்பவே ப்ளூ டிக்கு ரெட் டிக்கை மாத்தி டபுள் டிக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா டிலே ஆகிறதுக்கு அவர் அல்ல, அவருக்கு பொறுமை ஒரே ஒரு காரணம், நான் மனம் திரும்ப வேண்டும். அவருக்கு பொறுமை இருக்க ஒரே ஒரு காரணம், என்னை ஒரே நாள் அழிச்சிருவாரு. இன்னைக்கு அவர் எக்காலம் முதற்கு ரொம்ப நேரம் ஆகாது, அவர் இந்த வானத்தை திறக்க ரொம்ப நேரம் ஆகாது. சார், வானத்தை பூமியும் ஒரு நாள் உண்டாக்கிட்டாரு, விருட்சங்களை ஒரு நாள் உண்டாக்கிட்டாரு, மனுஷனை ஒரு நாள் உண்டாக்கிட்டாரு, 6 நாள் உலகத்தையே படைச்சிட்டாரு. என் ஆண்டவருக்கு 6 நாள் போதும் அத்தனையும் ரெடி பண்றதுக்கு. இந்த மண்டேல இருந்து அடுத்த சண்டேக்குள்ள எல்லாம் பினிஷ் பண்ணிடுவாரு. ஆனா வெயிட் பண்றாருனா சொல்லையா, வெயிட் பண்றாருனா நான் கெடக்கூடாது, நான் நரகத்துக்கு போக கூடாது, என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை எங்கோட இருக்கணும், என் பிள்ளைக்கு सिंहासनத்தை கொடுக்கணும். அவருக்கு ஆசை பாருங்களேன். हमें प्रभु के लिए आकाश बनाने के एक दिन हुआ, हमें पृथ्वी को बनाने के एक दिन हुआ, हमें पक्षी को बनाने के एक दिन हुआ, मनुष्य को बनाने के एक दिन हुआ. 6 दिन में पूरा दुनिया को बना दिया. परमेश्वर के लिए 6 दिन में सब कुछ खत्म कर देगा. 7वां दिन में परमेश्वर विश्राम किया. एक दिन काफी है प्रभु आने का, लेकिन ठहरा, धीरज है. क्यों? मुझे बचाने के, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக, நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு எக்காலம். இந்த ட்ரம்பட் வாசிச்சா முடிஞ்சதுங்க. எக்காலத்தை சத்தத்தை ஒரு தொனிக்க பண்ணா ஒரே ஒரு எக்காலம். ஆகாஷ் பூமி, ஆகாயம் பூமி எந்த இடத்தில் அந்த சப்தம் கேட்கிறதோ, நான் உனக்கு சொல்லுகிறேன், சூரியன் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிழக்க தான் உதிக்குது. யார் வீட்லயாவது மேற்க உதிக்குதா? ஐயா, आपका सूरज कहीं पूर्व में, पश्चिम में, कहां है? बिहार में पूर्व, पश्चिम में नहीं, डूबने का पश्चिम है. या உங்க வீட்டு சூரியன் சென்னையில எங்க இருக்கு? கிழக்குல தான் உதிக்குது. மெரினால போய் பார்த்தா கிழக்கு தானே வருது. எல்லா ஊர்லயும் சூரியன். அமெரிக்காக்கு போனா கிழக்கு தான்,
அவர் சொன்னது கிழக்குன்னா கிழக்குல தான் நிக்குது. நான் எங்க நிக்கிறேன்னு பாருங்க. मैं कहाँ हूं, तुम कहाँ जाए, तुम कहाँ हो, बोलो धीरज, तुम कहाँ हो, मैं यहाँ हूं. நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கேட்டார், நான் உண்டாக்கின இடத்தை விட்டு நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை தோட்டத்தில் அல்லவா வைத்தேன், நீ மறைந்திருக்கிறாய். இல்ல, உன்னை மறைச்சு வைக்கிறவன் பிசாசு, உன்னை நிறுத்த வைக்கிறவன் கர்த்தர். தப்பு செஞ்சோன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நல்லா தப்பு செஞ்ச எப்பவும் பாருங்க, நம்ம தாத்தா செஞ்ச மாதிரி தான் நம்ம இன்னைக்கும் செய்யறோம். ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை மறைக்கத்தான் பார்ப்போம். ஒரு பொருளை திருடிட்டோம்னா ஒன்னா காலில் போட்டு மிதிச்சு பார்ப்போம், இல்ல பாக்கெட்ல ஒளிச்சு வைப்போம், இல்லையா பேகுக்குள்ள ஒளிச்சு வைப்போம், இல்லையா அலமாரிக்குள்ள ஒளிச்சு வைப்போம், உன் புருஷனுக்கு தெரியாம. ஹலோ, சிகரெட் அடிக்கிறவன் ஒளிஞ்சு அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறவன் ஒளிஞ்சு அடிக்கிறான், தப்பு பண்றவன் இருட்டுல பண்றவன் லைட் எல்லாம் இல்லாம இருக்கும்போது பண்றான். பாவம் உன்னை மறைத்துக் கொள்ளும், பரிசுத்தம் உள்ள வெளியே நிறுத்தும், 4 பேத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கும். ஆதாமை ஆண்டவர் மரத்து கீழே நிக்க வச்சாரு, பிளஸிங் நடுவில் நிக்க வச்சாரு. இப்ப கீழ்ப்படியாம வந்துச்சோ ஓடிட்டான், ஒளிஞ்சுட்டான். पाप करेगा छुपेगा, यदि तुम पवित्रता के साथ रहेगा एकदम सामने खड़ा रहेगा. எத்தனை பேருக்கு இன்னைக்கு தைரியம் இருக்கு? ஆண்டவரே, நான் கெட்டு போக கூடாது என்பதற்கு எல்லாரும் மனம் திரும்புவதற்காக எனக்கு நீ பொறுமையா இருக்கிறீர் ஆண்டவரே. நீடிய பொறுமை. நீ தப்பு பண்றிய பண்ணுங்கிறாரு. யாரு கேட்கா? நீ யாரு கேட்க? நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் பார்ப்பேன், இப்படித்தான் போவேன், இப்படித்தான் வருவேன். நீ யாரு கேட்கறதுக்கு? இந்த ஜீவன் இருக்கலாம், அமைதியா இருக்க நினைக்காத. ठहरो, यीशु अपना आगमन जल्दी आने वाला है. வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது. நீ நின்று பா, அவர் யார் என்பதை பார்க்க வைப்பார் ஆண்டவர். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் அப்பாவை மறைக்கலாம், என் அம்மாவை மறைக்கலாம், என் அண்ணனை மறைக்கலாம், தம்பியை மறைக்கலாம், தவறு செய்கிற தவற மறைக்கலாம். ஹலோ, சொல் தவறாதவர் வருவார். அவர் வரும்போது பூமி அசையும். அவர் வரும்போது ஆமே நட்சத்திரங்கள் கீழே உதிரும். அவர் வரும்போது சூரியன் அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் ஒளி கொடாமல் கீழே விழும். அவர் வரும்போது சந்திரன் ரத்தமாய் மாறும். ஹலோ, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு 2-3 நாள் போர் நடந்துட்டே இருந்தது. அவன் ட்ரோன் அனுப்பிட்டே இருக்கான், ட்ரோன் அனுப்பிட்டே இருக்கான். நம்ம ஆளுங்க மிசைல் போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. ட்ரம்ப் பேசினாரு, 2 நாட்டுக்கும் சமாதானம் வந்துருச்சு, ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க, கையெழுத்து போட்டாச்சு, இனி நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், சமாதானமா போவோம். நல்லா கவனிங்க, ஒரு செகண்ட்ல இந்தியாவுக்குள்ள இருக்கிற ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், பஞ்சாப், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், அந்த என்ன சொல்றது, அந்த உத்தரகாண்ட், அந்த ஏரியா முழுவதும் ஜனங்கள் நடுங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. BMW வேண்டாம். ஹலோ, ஆசையா கட்டின 2 கோடி ரூபாய் வேண்டாம், வீடு வேண்டாம், பொருள் வேண்டாம், ஜீவன் போதுன்னு ஓடுறான். இங்க குண்டு விழுகலைன்னு உட்கார்ந்துருக்கியா? எது வேண்டான்னு தன் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். எதுக்கு தெரியுமா? இந்த பொருள் என்னை காப்பாத்தது. ஒரு குண்டு விழுந்ததுன்னா என் குழந்தை அழிஞ்சிரும், என் குடும்பம் அழிஞ்சிரும், என் மனைவி அழிஞ்சிருவா, என் உயிர் இருந்து நான் எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம். என் குழந்தை வேணும்னு தூக்கிட்டு ஓடுன அந்த தகப்பன், புருஷன் வேணும்னு தகப்பன் கணவனை பிடிச்சு ஓடுன மனைவி, அப்படித்தான் குண்டு விழுகுது வரும் மேல. போ, அப்படியே குண்டு விழுகணும், கரெக்டா நடு விழுகணும். அப்பதான் நீ எல்லாம் கரெக்டா இருப்ப. அவனுக்கு தூக்கம் வரல, 3 நாளா தூங்கலையா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஜம்மு காஷ்மீர் இருக்கிறவங்க, ஸ்ரீநகர்ல இருக்கவங்க ஹாப்பி. என்ன தெரியுமா? இனி குண்டு வராது, குண்டு விழுகாது. அவங்க இப்ப நல்லா ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதிரி உங்க லைஃப்ல பிசாசு ஏதாவது மிசைல் அனுப்பிட்டே இருக்கான், ஏவுகணை போட்டே இருக்கான், ட்ரோன் மேல வந்துட்டே இருக்குது. எப்ப வேணா குண்டு பொழிவான்னா வீட்டுக்குள்ள இருப்பியா? நீ வீட்டுக்குள்ள இருப்பியா? ஓடுவீல? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் பொறுமையா இருக்கிறன்னு நினைக்காத, ஒரு நாள் வருவார். அது இந்த நாளா இருந்தா தப்பிப்பியாங்கிற. குண்டுக்கு வீடு வேண்டாங்கிறான், குண்டுக்கு BMW வேண்டாங்கிறான், குண்டுக்கு மொபைல் ஆப்பிள் மொபைல் வேண்டாங்கிறான், என் லைஃப் போதுங்கிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஹலோ, பாவத்தின் வல்லமை உன்னை துரத்தும். பிசாசு பாவத்தை கொடுத்து விட்டு உன்னை ஓட வைப்பான். உயிருக்கு பயந்து எப்படி இவன் ஓடுகிறானோ அதே போல நீ எங்க ஓடினாலும் உன் நிழல் உன் கூடயே வருவதை போல உன் மனதில் இருக்கிற எண்ணங்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னைக்கு சொல்லுவியா, அப்பா நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க தாமதிக்க மாட்டீங்க, என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, என் மனைவி கெட்டு போயிடக்கூடாது, என் கணவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க எங்க கூட இருக்கீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த இயேசு எனக்கு வேண்டும், அந்த இயேசு எனக்கு வேண்டும். தாமதிக்க கூடாது, தாமதிப்பதில்லை. நான் பேசின வார்த்தையை நீ தாமதமா தான் வந்து கேட்டிருக்கிற. எப்படி அவர் தாமதிக்கலன்னு சொல்றதை கூட நீ கேட்கறதே எப்படி? டியூரேஷன் குறையும்பா, இல்ல கூடுதன் பாரு. 40 ஆண்டுகள் வேண்டாம், 40 நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு வருவதற்கு ஒருவேளை சீக்கிரமா இருக்கும் என்றால் நான் வருவதற்கு நான் ஆயத்தம். சும்மா இந்த ஆமேன் கைத்தட்டியில ஏமாத்தாதீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இயேசு வந்தால் என் ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கா? நான் கெட்டு போகாமல் இருக்க, ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு ஃப்ரிட்ஜ் தேவை, நான் கெடாமல் இருக்க தேவனுடைய வார்த்தை எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கெடாமல் இருப்பதற்கு வசனத்தை கொடுத்திருக்காரு. என் ஜெபம் எதுக்கு நான் ஜெபிக்கிறேன்னா, நீ ஒரு நாள் ஜெபிக்காம படுத்தா என்ன, நீ ஜெபிக்காம தூங்கிடுற, நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் டைமை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு ரெடியாரு. ஐயா நான் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஆண்டவர் பொறுமையா இருக்காரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? 2 பேதுரு 2:3-9. சத்தமா வாசிமா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மீது நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீ கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறார். நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திரும்பி எழுதலாம். ஒரு செமஸ்டர்ல அரியர் வந்துச்சுன்னா திரும்பி எழுதிக்கலாம். கட்சியில தோத்து போனா திரும்பி கட்சிக்கு வந்து நிக்கலாம். ஆனா லைஃப்ல நீ அவுட் ஆயிட்டீனா டிஸ்கனெக்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீ இயேசு இன்னைக்கு வந்தால் வருகையில நீ போவையா? எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்றாங்க, அதனால எங்க அப்பா அம்மா பரிசுத்தமா இருக்காங்க, அதனால ஆண்டவர் சொல்லாரு, அவனவனுக்குரிய கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவனவனுக்கு நான் வரும்போது நான் தருவேன்றார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? வாக்கு பண்ணின தேவன் தாமதிக்கிறவர் அல்ல, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நல் வார்த்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் தாமதிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு. தயவு செய்து அவர் பொறுமையா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எப்ப வேணா வரலாம். ரெடியா இருக்கீங்களா? தயவு செய்து எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். கண்களை அடைப்போம். ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. சொல்லுமா?
ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க இவரே வாராரே. கைகளை தட்டி. ஆயத்தமுள்ளோரை பரலோகம் சேர்க்க அவரே வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எதுவுமே தாமதமில்லை. இன்றைக்கு அது நிறைவேறும். இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, இதோ நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இருக்கிறவரும் அவர்தான், இருந்தவரும் அவர்தான், வரக்கூடியவரும் அவர்தான். ஒப்பு கொடுத்தவராய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொருவரையும் உங்களோட கருத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, தாமதிப்பது இல்லை என்று. அப்பா, உங்களோட வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதிப்பது இல்லை என்று நாங்கள் இந்த பகலில் கேட்டோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே நீடிய பொறுமையோடு இருக்கிறது. நாங்கள் யாரும் கெட்டு போகாமல் எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறதுனால ஹல்லேலூயா, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன் என்று கர்த்தாவே நாங்கள் வசனத்திலிருந்து கேட்டோம் அல்லவாப்பா. அப்பா, உங்களோட கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட வருகைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தாவே ஆயத்தமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீ சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறப்பா. ஆலையில் எங்களோடு செய்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி அப்பா. தாமதியாமல் எல்லாவற்றையும் இந்த வாரத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.